ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனம் வாசிக்கிறேன். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த வசனத்தின் முதற் பகுதி, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கடந்த திங்கட்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை இரவா என்று தெரியவில்லை, ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து இதிலே கண்களை பதிய வைத்தார். வேற ரெண்டு வார்த்தைகள் இருதயத்தில் எழும்பிக் கொண்டே இருந்தது. அந்த 2 வார்த்தைகள் தான், அதில் ஏதோ ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் தருவார் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கிருபையாய் காண்பித்தார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இங்கே ஆகாஸ், யூத தேசத்து ராஜாவாகிய ஆகாஸை நோக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தை. அவர் முதலாவது ஆகாசிட்ட கேட்கிறாரு, நீ ஒரு அடையாளத்தை கேளு. உடனே சிலர் ஓவர் ஸ்மார்ட் ஆவாங்க தெரியுமா, ஓவர் பரிசுத்தவான்களா, நான் தேவனை பரீட்சை பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். எதுக்குப்பா நீ ஏன்பா இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணல, எதுக்கு போட்டு அவரை கஷ்டப்படுத்திட்டு அப்படி கேட்கறது மாதிரி, நான் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன் சொன்னது ஆண்டவர் சொல்றார் ஏசாயாவை கொண்டு, நீங்கள் மனுஷரை விசனப்படுத்தினது போதாதென்று தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தான், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அடையாளம் என்பது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்பதற்கான ஒரு முன்னோடி என்று சொல்லலாம். அடையாளம் தேவன் கொடுக்கிறார் என்றால் அதை தேவன் இனிதான் செய்ய போகிறார் என்ற அர்த்தம், நிச்சயமாய் செய்ய போகிறார் என்ற அர்த்தம், அதுல எந்த மாற்றமும் இல்லை என்ற அர்த்தம். பொதுவாகவே யாருக்கு அடையாளம் கொடுக்கப்படுகிறது, யாருக்கு அடையாளம் கொடுக்கப்படுகிறது நமக்கு நன்றாய் தெரியும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஆப்பிள் எப்படி சொல்லிக் கொடுப்போம், கடிச்சு சாப்பிட்டா காண்பித்து சொல்லிக் கொடுப்போம். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அதை காட்டணும், கண்ணுக்கு காட்டணும், காண்பித்து சொல்லிக் கொடுப்போம். அடையாளம் யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா, இவங்களை நம்ப வைக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. இந்த ஆகாசை குறித்து சொல்லப்படும் போது அவன் இப்பதான் அந்த ஸ்தானத்தில் வந்து உட்கார்றான். அவனை உட்கார விடக்கூடாது என்று சத்துருக்கள் திட்டமிடுகிறார்கள். அவனுடைய மனம் துடிக்கிறது, மனம் பதறுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனத்திலே, சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. சில காரியங்கள் அறிவிக்கப்பட்ட போது காட்டில் உள்ள மரங்கள், அதாவது காட்டில் இருக்கிற மரம் காற்றினால் அசையணும்னா அப்போ எவ்வளவு காற்று அடிக்கணும். ஏன்னா காட்டு ஃபுல்லா என்னதான் இருக்கும், மரங்கள் தான் இருக்கும். அப்போ காட்டில் உள்ள மரங்கள், அவ்வளோ மரமும் அசையணும்னா அதுக்கு மிஞ்சின ஒரு காற்று அங்கே அடிக்கணும். சில செய்திகள், சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தை அப்படி அசைய பண்ணுகிறது. இது யாருக்கு தெரியும்னா ஏசாயாவுக்கு தெரியாது, ஆனால் நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தருக்கு தெரியும். எனவேதான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் பையனும் போய் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் சொல்லுங்கள், நம் நிலைமை அறிந்தவர். இப்போ ஆண்டவருக்கு என்ன, ஆண்டவர் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது. இப்போ அசைஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆள், பொதுவா பாருங்க, அசைஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆளை போட்டோ கூட எடுக்க முடியாது, போட்டோ கூட எடுக்க முடியாது. இந்த பிள்ளைங்களை வச்சு போட்டோ எடுக்கும் போது இந்த போட்டோ எடுக்கிறவங்க போடுற சத்தத்தை எல்லாம் பார்த்தா அவங்க புறாவை கூடுறாங்களா, கோழியை விரட்டுறாங்களா, என்ன பண்றாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா, அசைஞ்சிட்டே இருப்பாங்க. அசைஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆளை ஒரு போட்டோ கூட எடுக்க முடியாது. அசைஞ்சிட்டு இருக்கிற ஒருவனுக்குள்ள எப்படி வசனத்தை விதைக்க?
ஆமென். என் ஆண்டவர் மேலோட்டமா பேசிட்டு போகிறவர் அல்ல, மேலோட்டமா விதைக்கிறவர் அல்ல. எனக்குள்ளே ஒரு வார்த்தையை விதைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஹல்லேலூயா, என் இருதயம் எப்படி இருக்கிறது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆமென். அதனாலதான் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி. இதை இப்போ டீட்டெயிலா சொன்னா நமக்கு டைம் பத்தாது, நம்ம போக போக கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு காலை வேளையில் நம்முடைய இருதயம் பல காரியங்களை நினைத்து, பல காரியங்களை கண்டு, பல காரியங்களை கேட்டு அசையும் போது கர்த்தர் பேசுகிறார். ஆனா பேசின வார்த்தை சரியா உள்ள போய் இருக்குதா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். ஆமென். எனவேதான் பேசப்பட்ட வார்த்தை, எனக்கென்று பேசப்பட்ட வார்த்தை என்னில் நிறைவேறுவது எனக்கு எப்படி மகிழ்ச்சியோ, அதை விட அதை நிறைவேற்றுவது அவருக்கு மகிழ்ச்சி. எனவேதான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டு கொண்டிருக்கிற பல காற்றினாலே இருதயம் காட்டில் உள்ள மரங்கள் அசைவது போல அசைந்து கொண்டிருக்கிறது. நிம்மதியா படுத்து தூங்க முடியல. ஒவ்வொரு நாளை காணும் போதும், ஆண்டவரே இந்த நாளை எப்படி ஃபேஸ் பண்ணுவனோ என்ற வேதனையோடு தான் காண்கிறோம். அந்த நாளை எப்படி கடப்போனோ, எந்த நாளை நான் எப்படி கடப்பேனோ, அந்த நாளை கடந்து இரவு வரும்போது ஐயோ நாளைக்கு நான் இதை எப்படி சமாளிக்க போறேனோ. இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை. காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைகிறது. இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, ஆண்டவருக்கு தெரியும். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்போ உம்மை போல் என்னை நேசிக்க. ஏசாயா கிட்ட கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ போய் எசேக்கியா கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்னா, இன்னும் சீக்கிரத்தில் நீ என்ன செய்ய போற, மரிக்க போகிறேன்னு சொல்லு. நம்ம ஆளும் போய் சொல்லிட்டு வந்துட்டார். ஆமென். ஒரு வார்த்தையை ஏசாயாவின் கடமை சொல்றாரு, சொல்லிட்டு திரும்புறாரு. இதை கேட்டதும் ஏசேக்கியா அப்படியே டர்ன் பண்றார், டர்ன் பண்ணி அழுறார். அவர் அழுதது யாருக்குமே தெரியாது. சுவர்புறமா திரும்பி அழுதார் என்று பைபிள்ல இருக்கு. சுவர்புறமா திரும்பி, இந்த சைட்ல இருந்து பார்க்க, சுவர்புறமா திரும்பினா இந்த பக்கத்துல இருந்து யாருக்கும் பார்க்க முடியாது. இந்த பக்கத்துல இருந்து பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க, அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். ஆனா அவர் கண்ணீர் வடிந்துட்டு இருக்கு. இது யாருக்கு மட்டும்தான் தெரியும் தெரியுமா? அவருக்கு தெரியும். ஆமென். இவன் இருதயத்தை பார்க்கிறார். காட்டில் உள்ள மரங்கள் காட்டினால் அசைகிறது போல. அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கும். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில் எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு, 4வது வசனம், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு போகிறதற்கு முன்னமே, பாதி முற்றத்தை விட்டு போகிறதற்கு முன்னமேனா எசேக்கியாவின் வீட்டு காம்பவுண்ட தாண்டல. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி 5வது வசனம், நீ திரும்பி போய். ஆமென். நீ திரும்பி போய். நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நம்முடைய இருதயத்தின் நிலைமையை அறிந்துதான் பேசுகிறார். சில வார்த்தைகளை நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் நம்மை நோக்கி வருகிற வார்த்தைக்கும் சம்பந்தமே இருக்காது. சம்பந்தமே இருக்காது. அதனாலதான் நம்மால அதை உள்வாங்க முடியல, நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், ஏசாயா எசேக்கியாவின் நிலைமை தெரியாமல் வார்த்தையை வாங்கி கொடுத்துட்டார். ஆனால் வார்த்தை அனுப்பினவருக்கு நிலைமை தெரியும். உங்க மத்தியிலிருந்து பேசுகிற எங்களுக்கு உங்க சிச்சுவேஷன் தெரியாது. ஆனால் எங்களுக்குள்ள இருந்து பேசுகிற ஆவியானவருக்கு உங்கள் எல்லாமே தெரியும். தெரிந்துதான் பேசுகிறார், தெரிந்துதான் பேசுகிறார். இதே சம்பவம் 2 ராஜாக்கள் 20ல ஏசாயா 38ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 38ல கர்த்தர் இப்பொழுது எசேக்கியாவுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். 5வது வசனத்துல, நீ போய் எசேக்கியாவை நோக்கி
2 ராஜாக்கள் 20:5 சொல்லப்பட்டிருக்கு, நீ திரும்பி போய். அதனால தான் பைபிள்ல சேர்த்து வாசிக்கும் போது அந்த சரியான பிக்சர் கிடைக்கும். ஆமென். நல்ல கவனிங்க. ஏசாயா வந்து எசேக்கியாட்ட சொன்னதும் எசேக்கியா அங்க திரும்புறார், ஏசாயா இங்க திரும்புறார். ஏசாயா இங்க திரும்புறார். எங்க திரும்புறார்? சுவர் புறமா திரும்புறார். ஏசாயா வாசல் புறமா திரும்புறார். நேரா இவர் எங்க போறார்? அவருக்கு அங்க போக முடியாது. ஏசாயா அவர் வீட்டுக்கு போறார். எசேக்கியாவின் ஜெபம் அவர் வீட்டுக்கு போச்சு. இப்ப அங்க திரும்பி போன ஏசாயாவை இங்க திரும்ப வைக்கிறார். நீ திரும்ப. ஏன் தெரியுமா? அங்க திரும்பி இருக்கிற எசேக்கியாவை இங்க திரும்ப வைக்கணும். ஹல்லேலூயா. சுவர் புறம் அங்க வழி கிடையாது. அங்க எல்லாம் முட்டிட்டு போய் நிக்குது. எல்லாமே முட்டிட்டு நிக்குது. அங்க திரும்பி இருந்த எசேக்கியா அங்க போய் யாரை பார்க்க முடியும்? ஒன்னும் பார்க்க முடியாது நீ. ஆமென். ஹல்லேலூயா. அங்க ஏதாவது வாசல் உண்டா? ஒன்னும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. இப்ப இங்க திரும்பி போன ஏசாயாவை கர்த்தர் இப்படி திருப்புறார். ஏன் தெரியுமா? இந்த ஏசாயாவின் வார்த்தை எசேக்கியாவை அங்க திருப்பிட்டு, இதே ஏசாயாவை கொண்டு அங்க திரும்பின எசேக்கியாவை இங்க திருப்பணும். வாழ்க்கையில நம்பிக்கை எல்லாம் அற்று போன நிலையில, முன்னாடி ஒண்ணுமே இல்லை என்கிற நிலையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில பேசுகிற வார்த்தை இதுதான். உன் இருதயத்தின் நிலைமை அறிந்து உன் பாதையை கர்த்தர் திருப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிவிட்டு சொல்லுகிற, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன், நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு 38:7 கர்த்தர் சொல்லுகிறார். வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஏசாயா 38:7. ஏசாயா 38:7. இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு 10 பாகை பின்னிட்டு நம்ம அப்புறம் பண்ணலாம், திருப்புவேன் என்றார். தான் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு அடுத்த வார்த்தை, இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று. ஏன்னா இங்கே ஆண்டவருக்கு தெரியும், இவனுக்கு இப்ப வார்த்தையை மட்டும் கொடுத்தா போதாது, எதையும் காட்டணும். ஏன் அடையாளம் காட்டணும்? ஆமென். ஏன் தெரியுமா? ஏன்னா அதே வாய்தான் கொஞ்சம் முன்னாடி சொல்லுச்சு. அதே வாய்தான் கொஞ்சம் முன்னாடி சொல்லுச்சு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். இப்ப அதே வாய் சொல்லுது 15 வருஷம். புரிய மாட்டேங்குது ஆண்டவர். நேத்து என்கிட்ட ஒண்ணு சொல்றீங்க, இன்னைக்கு என்கிட்ட. ஹல்லேலூயா. நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், இதுவே உனக்கு அடையாளம் சொல்லல, அங்க அடையாளம் சொல்லல. ஆனா எசேக்கியா அது அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் எசேக்கியாவுக்கு அடையாளம் தேவையில்லை. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எசேக்கியாவுக்கு என்ன தேவை தெரியுமா? வார்த்தை மட்டும் போதாது, அவனுக்கு ஒரு அடையாளமும் தேவை. சில வார்த்தைகள்லாம் நம்ம ரொம்ப நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா சில வார்த்தைகளை நம்பணும் தான் ஆசைப்படுறோம். ஆனா இப்படி நம்ப ஆண்டவரே கேட்கறதுக்கும் பயமா இருக்கு. அதனாலதான் பின்னும் கர்த்தராக ஆசை நோக்கி, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையில இனி ஒரு வார்த்தை பேசி என்று அல்ல, அவர் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்த 11ஆம் மாதத்துல கர்த்தரே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி 2 ராஜாக்கள்ல படிக்கும் போது இங்க ஏசாயால படிக்கிறோம், இந்த பாகையை பின்னிட்டு திரும்ப பண்ணும். ஏன் பாகையை பின்னிட்டு திரும்ப பண்ணுவேன்னு சொல்றாருன்னா, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 10வது வசனத்துல 9வது வசனத்துல ஏசாயா வந்து கேட்கிறார், கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக அப்படி சொல்லிட்டு எசேக்கியாட்ட கேட்கிறார், சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா, 10 பாகை பின்னிட்டு போக வேண்டுமா, பின்னிட்டு திரும்ப வேண்டும். அதாவது காலம் முன்னாடி போகணுமா, பின்ன காலம் எது ஈஸி? முன்னாடி காலம் எங்க போகும்? காலம் எங்க போகாது? பின்னாடி வராது. அனுப்பி ஆப்ஷன் வைக்கிறார். சில அடையாளங்களை கர்த்தரை காட்டும் போது நம்ம கிட்ட கேட்பார். ஏன்னா சில அடையாளங்கள் கர்த்தர் காண்பிக்கும் போது நமக்கு விளங்காதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அழுது கண்ணெல்லாம் மங்கி இருக்கு. அதனால் நீயே சொல்லு. ஆமே, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நம்பலையா என்ன செய்யணும்? அப்படி கேட்கல, நம்பினாத. ஆனா இதை இப்ப நம்ப முடிய மாட்டேங்குது. நமக்கு இதே வேலை உண்டு. ஃபுல் நெகட்டிவ் வார்த்தைகளை நம்புவோம். ஆமே,
மீண்டும் கொரோனா போச்சு, உடனே போய் மாஸ்க் வாங்கி எல்லாத்தையும் நம்புவோம் இல்ல. ஆனா கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆண்டவரே வாலாட்டாவது இருந்துட்டு போயிடுறேன் ஆண்டவரே. அதாவது நல்ல, அதாவது துர்ச்செய்தியை அந்த வேவு பார்க்க போனவங்கள துர்ச்செய்தியை பரவுனாங்களே, இதை எல்லாரும் நம்பினாங்க. ஒருத்தன் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தையே ரிப்பீட் பண்ணி சொல்றான், நாம் அதை எளிதில் சுதந்திரிப்போம். ஐயோ, அவனை கல்லறிறாங்க. ஆமே, நம்முடைய இருதயம் எதை உடனே பிடிக்குது, எதை உடனே பிடிக்குது. அவருக்கு தெரியும். இப்ப எசேக்கியா அவனுடைய இருதயம் அதை பிடிக்கல, வார்த்தையை பிடிக்கல. நீயே கேளு எசேக்கியாவே, அது முன்னாடி போகணுமா பின்னாடி வரணுமா? உடனே இவர் சொல்றாரு, எசேக்கியா சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். இனி 11வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், அப்ப கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிக்க ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை நோக்கி, வார்த்தைக்காக நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாய், அடையாளத்தை காட்ட கூப்பிடு. ஏன்னா உன் இருதயம் எப்ப எப்படி இருக்குன்னு உனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். என் இருதயம் ஆண்டவரே கொஞ்சம் அசைய ஆரம்பிக்குது, கொஞ்சம் ஷேக்காக ஆரம்பிக்குது. ஏசாயா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், எசேக்கியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், வார்த்தை அனுப்பினார். ஏசாயா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அடையாளத்தை கொடுத்தார். ஏசாயா 38:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தான் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. இனி 38:15 என்ன வாசிக்கிறோம்? நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். அந்த வார்த்தையை கர்த்தர் அடையாளங்களினாலே உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 16:20 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென், ஆமென். எதிர்பார்ப்போடு முன் செல்லுங்கள். இந்த மாதம் எல்லாம் நடக்குமா என்று கேட்டால் தெரியாது, நடக்கட்டும். ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வேன் என்று சொன்ன காரியத்தை இந்த 11வது மாதத்திலே அடையாளங்களினாலே கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அசைந்து கொண்டிருக்கிற இருதயம் அசையாமல், அதுதான் 27வது சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு காத்திரு. 14வது வசனம், திடமனதாயிரு. அடுத்த வார்த்தை எப்படி தெரியுமா? அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த காலை வேளையிலே இருதயம் தொய்ந்து போய், ஆமென், இருதயம் அங்கலாய்த்து குழப்பத்தோடு கேள்வியோடு பயத்தோடு ஆமென் காணப்படுகிற அன்பு உள்ளமே, நீ கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தர் அடையாளத்தை காண்பிக்க போகிறார். ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கேளுங்க டெய்லி. ஆமென். ஒரு வார்த்தையை நான் டச் பண்ணிட்டு ஜெபம் பண்றேன். அப்படியே இந்த செய்தி இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தொடரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஆகாசை பார்த்து கேட்கும் போது சொல்லுகிறார். 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். வேண்டிக்கொள். அப்பா, அந்த ஒரு தகப்பன் பிள்ளைய அந்த வாலிபனை தூக்கிட்டு வரான் இயேசு கிட்ட. அப்போ இயேசு சொல்ற, நீ விசுவாசித்தால் கூடும் அப்படிங்கிறார். நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க. கொஞ்சம் இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நான் நம்பிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் ஷேக் ஆகுது ஆண்டவரே.
ஆண்டவரா ஆண்டவரா எடுத்து தாரார். அப்படி இருக்கும்போது என்ன செய்யும்? நீ ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். கேளு, நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது, இன்னும் எத்தனை காலம், இது எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும்? பிரியமானவர்களை, குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. இப்படி கர்த்தர் சொல்றாருன்னா நம்ம மனசை பார்த்து தானே சொல்றாரு. நம்ம மனசு என்ன சொல்லுது? இது பொய்யாயிருமோ? நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை அவர்கிட்ட, எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றாரு. பாரு, அது பொய் சொல்லாது. அடுத்து என்ன சொல்லுது? டிலே ஆகுது. உடனே அவர் சொல்றார், தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. ஆண்டவரை தாமதிக்குமா? அது தாமதிப்பது இல்லை. என்ன ஆண்டவரே, நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் இப்ப சொன்னது எந்த வார்த்தை? ஆபகுக் 2:3. அந்த வசனத்தை இப்படி படிங்க, உங்களுக்கு புரியும். ஆமென். குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, காலம் தாண்டி நிக்கிறேன், எல்லாம் வயசெல்லாம் போகுதுன்னு சொல்லும் போது ஆண்டு சொல்ற குறித்த காலம். அப்ப நீ சொல்ல கணக்குப்படி பார்த்தா உன் கதையை முடிச்சு நான் எடுத்திருக்கணும். இல்ல, வயசெல்லாம் போகுது, முடிவிலே அது விளங்கும். பொய் சொல்லுமோ? அது பொய் சொல்லாது. அப்ப ஏன் டிலே ஆகுது? அது தாமதித்தால நீ காத்து. ஆண்டவரே, அப்ப இன்னும் தாமதிக்குமா? அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் என் இதயத்தை அறிகிறவர். நீ ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் என்று சொல்லிவிட்டு அதே 11வது வசனத்திலே சொல்லுகிறார், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள். இதற்கு இதை சொல்லுகிறேன் தெரியுமா? அடையாளத்தை கர்த்தர் எங்க வேணாலும் காட்டுவார், எப்படி வேணாலும் காட்டுவார். எனவே ஒரு தேவ பிள்ளையினுடைய வாக்குத்தத்தம் உடையவனுடைய பார்வையில் மற்றவர்களுடைய பார்வை போல் இராது. அவன் கண்களுக்கு முன்னாக காண்பிக்கப்படுகிறவைகளை அவன் எதுவாக பார்ப்பான் தெரியுமா? அடையாளமாக பார்ப்பான். 12 வயது மகளை குணமாக்க எவரோடு போகும்போது 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்து அவனுக்கு அதை அடையாளமாக காண்பித்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த பாதையில அவனை சோர்ந்து போக பண்ணும்படியான ஒரு செய்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறது. அதை கேட்டு இவன் இவன் அற்று போகாதபடிக்கு, இவன் தளர்ந்து போகாதபடிக்கு அந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடியே இந்த சாட்சியை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். ஏன்னா அவ சுகம் வாங்கிட்டு போயிட்டா. கர்த்தர் நின்னு அவளை கூப்பிட்டு சொல்லு சொல்லு சொல்லு. அப்ப அவ சொல்றா, இவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கையில் அவ சாட்சி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, உம்முடைய மகள் மரித்து போய்விட்டாள் என்று. உடனே இயேசு அவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்படி ஆண்டவரை நம்பன்னு கேட்கும் போது கர்த்தர் இப்ப யார கை காட்டி கொடுத்திருப்பார் தெரியுமா? ஒரு மருத்துவராலும் குணமாக்க முடியாத இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நான் செய்த அதிசயம் உனக்கு செய்வேன் என்பதற்கான அடையாளம். அதுதான் அவர் அழைச்சிட்டு போறோம். அந்த நம்ம டிராவல்ல சில வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறது, நம்ம கண்களுக்கு காண்பிக்கிறது, நம்மளை கடுப்பேத்துறதுக்கு கிடையாது. சிலர் மனுஷன் தனக்கு கிடைச்சதை காட்டுறது எதுக்கு தெரியுமா? பாரு, ஆமென். ஆனா ஆண்டவர் காட்டுவார். அங்க பாரு, மரியாள்கிட்ட ஹே, உன் இனத்தாளாக எலிசபெத்துக்கு 6 மாசம் சொன்னது எதுக்கு தெரியுமா? அது உனக்கு அடையாளம். இது எப்படி ஆகும்? இது உனக்கு அடையாளம், இது உனக்கு அடையாளம். எஸ், நீங்க நடக்கிற பாதை, இந்த வார்த்தையை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நடக்கிற பாதையில என்ன செய்யணுமோ அதை உங்க கண்ணுக்கு முன்னாடி இன்னொரு ஆளுக்கு செய்து காட்டுவார். அதன் அர்த்தம் உங்களை விட்டுட்டாரு இல்ல, உங்களுக்கு செய்ய போகிறார் என்பதற்கான அடையாளம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கண்களை மூடி Thank you, Jesus. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலோ, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை. ஓ, நம்புவே
love you பா, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை. நம்புவேன். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரே சத்தமாய் நம்புவேன், நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன். உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன்பா. என் பாதையெல்லாம், என் பாதையெல்லாம் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் ஓ என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. நான் நம்புவேன். என்னை தேற்றுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. நம்புவேன். சத்தமாய் சொல்லுவோம், நம்புவேன். ஓ ஹalleluya, நான் நம்புவேன், நம்புவேன், நம்புவேன். ஹalleluya, நான் நம்புவேன், நம்புவேன். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஷெமம்ராதன மம்ராலா பகர உடர பகல பரம சந்தர. ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து. எத்தனை பேர் இதை கேட்கறீங்கன்னு தெரியல, ஆனா சிலருடைய இருதயம், ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பி. நான் நம்புறேன், ஆனாலும் சில நேரத்தில் என் இருதயம் இந்த காட்டுல இருக்கிற மரங்கள் காட்டினால செய்வது போல செய்து, அதனால இது நடக்காம போயிருமோ, கைவிட்டு போயிருமோ, கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு. எனக்கு ஒரு அடையாளத்தை, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியோ. ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உன் இருதயம் அசைகிறதா? ஆண்டவர் தாமே அடையாளத்தை கொடுப்பார். இந்த சுவர் புறமா திரும்பி அழுதது போல முன்னாடி இனி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சது, இதான் எண்டு, இதான் எண்டு. ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். எஸ் எஸ் எஸ், நாங்க நம்புறோம். ஆழத்தில் இருந்தாகிலும் வானத்தில் இருந்தாகிலும் நாங்கள் நம்பும்படி எங்களுக்கான அடையாளத்தை காண்பிக்கிற எங்கள் சர்வ வல்லவர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்க பாதம் பணிந்து அர்ப்பணிக்கிறோம். கிருபையா இந்த மாதத்தை காண செய்து உங்க சமூகத்திலிருந்து ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு இந்த மாதத்தை துவங்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. அப்பா, எங்களை அறிந்துதான் எங்களோடு இந்த வார்த்தையை பேசி இருக்கிறீர். நீர் எங்களுக்கு அடையாளத்தை தரப்போகிறீர். வார்த்தை தந்தவர் அதை நிச்சயம் நிறைவேற்றுகிற நாங்கள் நம்பும்படியா, எங்களை நம்ப பண்ணும்படியா நீர் இரக்கம் பாராட்டி அடையாளத்தை வெளிப்படுத்த போகிறீர். இந்த மாதம் ஒவ்வொருவரையும் அதை காண பண்ண போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆட்கொள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபை உண்டாக பண்ணும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு நன்மையாய், ஆசீர்வாதமாய், அடையாளமாய், சாட்சியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். போக்கில வரத்திலும் காத்துக்கொள்ளும். கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எண்ணெய் குறையாம, மாவு குறையாம பாதுகாத்தவரே, ஒரு நன்மையும் பிள்ளைகளுக்கு குறைவில்லாதபடி காத்துக்கொள்ளும். வெளிநாடுகளிலே வெளியூர்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல செய்திகளையே மாறி மாறி கேட்க பகிர்ந்து கொள்ள கிருபை செய்யும். காத்திருக்கிற காரியங்கள் வாய்க்கப்பட செய்யும். வாசல்கள் திறக்கப்பட அநேகர் காத்திருக்கிறார்கள். வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் தடைப்பட்ட நன்மைகள் கிடைக்க பண்ணும். ஒவ்வொரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் கிருபையும் உண்டாக பண்ணி உடைய நாமத்தை
மகிமைப்படுத்தும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிற எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.